ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் கேல் கெஸ்ஸிங். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 251, ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட் வந்து 251. இதில் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஆல்போர்டுக்கு 7 நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். 7க்கு பவர் 2 எடுத்திருந்தோம் அப்படின்னா ஆல்போர்டு வின்னிங் கொடுத்துருக்கலாம். ஆல்போர்டு வந்து பவரில் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏபோர்டில் 2ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லி தான் நான் கொடுத்துருந்தேன். 2 இல்லாமல் ப்ளே பண்ண மாட்டாங்கன்னு. சிங்கிள் போர்டாக ஏபோர்டில் 2ஆம் நம்பர் இந்த மாஸ் வின்னிங் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 21, ஓகேங்களா? ஏபிபிசி ஏசியில் 21, ஓகேங்களா? 21 அப்படின்ற செட்டு கொடுத்துருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஏசி வின்னிங்காக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? சிங்கிள் போர்டு அண்ட் 2D வின்னிங் கொடுத்துருக்கோம். ஸோ எப்படியாவது ஒரு ஆல் போர்டு அல்லது ஒரு 2D வின்னிங் எப்படியாவது கொடுத்துட்டு தான் இருப்போம். நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு 3D வின்னிங் எடுத்து கொடுத்துட்றேன். அப்படி இல்லைனாலுமே ரெகுலராக 2D அண்ட் சிங்கிள் போர்டு அண்ட் ஆல் போர்டு நீங்கள் வந்து கம்பல்சரி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம வீடியோ வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே என்னோடய வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? உங்களுக்கு டியர் கெஸ்ஸிங் ரெகுலராக வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று இருக்குது. இந்த சேனலில் வந்து எப்போ வேணாலும் ஸ்ட்ரைக் வரலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த சேனலில் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ரெகுலராக வீடியோ கொடுத்துருவேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் தான் குயின் கேல் கெஸ்ஸிங் அண்ட் டியர் கெஸ்ஸிங் 2.0, ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் தான். இந்த சேனல் வந்துட்டு வராமல் போச்சு, ஸ்ட்ரைக் வந்தால் சேனல் வராது, ஓகேங்களா? அப்படி வரல நீங்கள் அந்த சேனல் வந்து ரெகுலராக வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ அதில் வந்து இப்போதைக்கு டியர் கெஸ்ஸிங்கும் கொடுத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ டியர் கெஸ்ஸிங் கொடுக்க கொஞ்சம் டைம் இல்லை, ஸோ அதனால் கொடுக்க முடியல. ஸோ முடிஞ்ச வரையும் டியர் கெஸ்ஸிங் ரெகுலராக கொடுக்க பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்க்கு போயிடலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ட்ரா நம்பர் பார்த்துக்கோங்க. அக்ஷயா கம்பெனி 657, ஓகேங்களா? அக்ஷயா கம்பெனி 657 ட்ரா நம்பருக்கான கேரளா கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரை வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? முடிஞ்ச வரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆல்போர்ட் நம்பர் பார்த்துலாம். ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா பேட்டர்னில் பார்த்துலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டு சார்ட் எடுத்திருக்கேன். இந்த ரிசல்ட்டு கொஞ்சம் ரேரான ரிசல்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 251 ரிசல்ட் 2013 வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2017, அதுக்கப்புறம் 2024 இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. 2017க்கு அப்புறம் இந்த இயர் தான் வந்திருக்கு. கொஞ்சம் ரேரான ரிசல்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ முடிஞ்ச வரை பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ இன்னொன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது, ஓகே? நாளைக்கு வந்து டபுள்ஸ் வரலாம். அதனால் ஏபிபிசிஎஸ்சிக்கு 00, ஓகேங்களா? 00 to 99 வரையும் ட்ரை பண்ணுங்கள். அந்த 00 to 99 டபுள்ஸ் எந்த போர்டுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசி போர்டுக்கு, ஓகேங்களா? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு டபுள்ஸுன்னு வந்தால் ஏசி போர்டு கொடுக்கணும். இல்லை நாளைக்கு டபுள்ஸே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. முடிஞ்ச வரை சார்ட் எல்லாமே தரவாக செக் பண்ணேன். அதுபடி பார்த்தீங்கன்னா டபுள்ஸுன்னு வந்தால் நாளைக்கு ஏசி போர்டுக்கு 00 to 99 வரையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏசிக்கு, ஓகேங்களா? ஏசி போர்டு விட்டால் வேறு எந்த போர்டுக்கும் டபுள்ஸ் வர மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டு நம்பர் வந்து பார்த்தலாம். ஸோ அது ஒரு சின்ன பேட்டர்ன் தான், நம்ம எப்போதும் பார்க்குற பெருக்கல் பேட்டர்ன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது, ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2023 இந்த ரிசல்ட்டில் உள்ள 452, 251 இந்த ரிசல்ட்லேருந்து பார்த்துடலாம். கால்குலேட்டுக்கு போயிடலாம். 452 பெருக்கல் 251 ரிசல்ட்டை போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இருக்க பாருங்கள் 1ன்ற நம்பர் வந்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அந்த டேஷுக்கு நேராக சென்டராக இருக்க நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ 1க்கு பவர் 6. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எடுக்கிற இந்த நம்பர் 1ன்றது ஸ்ட்ரெயிட்டாகவே பாஸ் ஆகும். பவர்ன்றது கொஞ்சம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ரிசல்ட் சார்ட்டில் இந்த இடத்துல பாருங்கள் 718ன்ற ரிசல்ட்டாக வந்திருக்கு. நம்ம எடுத்த நம்பர் 1ன்றது ஸ்ட்ரெயிட்டாகவே பி போர்டில் ஒரு வின்னிங்காக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 816 இருக்குது பார்த்தீங்களா? இதிலேருந்து இந்த 816, 251 இதிலேருந்து இந்த இடத்துல ஆல் போர்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பெருக்கல் போட்டுக்கலாம், ஓகேங்களா? 816 பெருக்கல் 251, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேஷுக்கு நேராக சென்டராக இருக்க நம்பர் 0. இதை வந்து நம்ம சிங்கிளாகவே எடுத்துக்கலாம், பவர்ன்றது வேண்டாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த நாள் என்ன வின்னிங் ஆல் போர்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 806ன்ற ரிசல்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 0, ஓகேங்களா? இந்த 0ன்றது பாருங்கள் பி போர்டில் வின்னிங்காக வந்திருக்கு. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்த நம்பர் பி போர்டில் தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 1 எடுத்தோம் பி போர்டு, இப்போ 0 எடுத்தோம் பி போர்டு. இதை வச்சு நம்ம நாளைக்கான ஆல் போர்டு அண்ட் பி போர்டுக்கான நம்பர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா 505, ஓகேங்களா? 505, 251 இந்த ரிசல்ட்லேருந்து நாளைக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் வந்து பார்த்துடலாம்.
ஸோ கால்குலேட்டுக்கு போயிடலாம். 505 பெருக்கல் 251 ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேஷுக்கு நேரம் நம்மளுக்கு 2ன்றது கிடச்சிருக்கு. 2ன்றத சிங்கிளாக நாளைக்கு 4 போர்டுக்கு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஓவரலாக பார்த்தீங்கன்னா இப்போது நாளைக்கு 4 போர்டுக்கு நம்ம ஒரு சின்ன பேட்டர்னில் தான் எடுத்தோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு நாளைக்கு 4 போர்டுக்கு 2ஆம் நம்பருன்றது கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ 2 அது மட்டும் இல்லை. ஸோ வந்து 2ன்றது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நாளைக்கு ஸ்ட்ராங்காகவே ட்ரை பண்ணலாம். அதை விட்டால் வேறு நம்பர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 8ஆம் நம்பர் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. 8ன்றது வச்சு பாருங்கள். 2 8 எடுத்திருக்கேன் ஆல் போர்டுக்கு. இதிலேருந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் 2 8 ஆல் போர்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2ன்றது ஸ்ட்ராங்கு, அதை விட்டால் 8. இதில் உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வருதுன்னு பார்த்து அதே மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2ன்றது நாளைக்கான சிங்கிளாக பி போர்டுக்கு வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக ஏ போர்டுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேஎல் மற்றும் டி இருக்குது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கேஎல் மற்றும் டி இருக்குது. நம்பர் போட விருப்பம் இருந்தால் இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. 93 61 49 25 77 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கேஎல் மற்றும் டிஆருக்கு நம்பர் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 93 61 49 25 77. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வின்னிங் அமௌண்ட்லாம் ஜெனினா கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இவங்களை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டாக எடுத்திருக்கேன். ஸோ அந்த நம்பர்ஸும் வந்து பார்த்துலாம். ஸோ நாளைக்கான சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கான ஏ போர்டுக்கு என்னோடய கெஸ்டிங்கில் இந்த நம்பர் இருக்குது பார்த்துக்கோங்க. 8ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு ஸ்ட்ராங்கு. பி போர்டுக்கு 2ஆம் நம்பர் எடுத்தோம். அது வந்து நம்ம பேட்டர்னில் எடுத்த நம்பர் பி போர்டுக்கு ஓகேங்களா. சி போர்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டுக்கு 3ஆம் நம்பர் வந்து வச்சு பாருங்கள். உங்களுடைய கெஸ்டிங்கில் சி போர்டுக்கு 3ஆம் நம்பர் இருந்தால் 3ஆம் நம்பர் வச்சு பாருங்கள். ஸோ அப்படி அல்ல இதை விட்டால் வேறு எந்த நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 6ஆம் நம்பர் வச்சு பாருங்கள் சி போர்டுக்கு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. ஏ போர்டுக்கு 8, பி போர்டுக்கு 2, சி போர்டுக்கு 3 அல்லது 6. சி போர்டுக்கு 6 வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தலாம். ஸோ நாளைக்கான ஏபிபிசி ஏசிக்கான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 62 76 82 16 84 73 98 28 35 85 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நான் டோட்டலாக ஒரு 10 செட்டு கொடுத்துருப்பேன். ஏபிபிசி ஏசி ஆளுக்குமே இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. 10 செட்டுமே ட்ரை பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதிலிருந்து உங்களோட கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வந்து மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இதில் உள்ள நம்பர்ஸ் எதுவுமே உங்கள் கெஸ்ஸிங்கில் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 or 3 செட்டு மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3D நம்பர் வந்து பார்த்தலாம். ஸோ நாளைக்கான 3 டிஜிட் நம்பர் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்ஸுக்கு எடுத்தாலும் ஓகே. ஸோ அப்படி இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நாளைக்கான 3D நம்பர் பார்த்தீங்கன்னா 632. ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏசி டபுள்ஸ் வரும் அப்படின்றதால் இந்த நம்பர் எடுத்திருக்கேன் 565. நீங்கள் ஏசி டபுள்ஸ் வர மாதிரி உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. 528 098 265 885 885 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நான் டோட்டலாக ஒரு 6 செட்டு மட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அதை ட்ரை பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பாக்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு செட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு 2 செட்டு எடுத்துக்கோங்க ஓகேங்களா. அதுவும் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.